வேளோடு வாடா என் முப்பாட்ட முருகா, ஆடுவோம் ஆடுவோம் ஆவேசமாக, பாடுவோம் பாடுவோம் பரவசமாக. அரோகரா ரோகரா ரோகராரோ, அரோகரா ரோகரா ரோகராரோ. எண்டமிழே வண்டமிழே தண்டமிழே முருகா, தீந்தமிழே செந்தமிழே முத்தமிழே முருகா, வருவாய் முருகா. வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம், அது எம் இனத்தின் பெருமை. இனி என் சொந்தவரையே ஆள வைப்போம், அது எம் இனத்தின் அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். எங்கடா லூசு பே. இருங்க, கையை கழுவணும். கையை இப்படி நீட்டுங்க. உங்க அப்பா பாட்ட முப்பாட்ட எல்லாரும் வேண்டிக்கிட்டு சொட்டு கீழே விடுங்க. விடுங்க விடுங்க. இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப்பு வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க. இவர் வாயை திறக்கிறத பார்த்தா கெஜலுக்கு வருவார் போல் இருக்கு. நீ தாள தட்டி கெடுத்துறாத. பாடுபாயே பழமிருக்கி என்னத்தடா நான் அட்ஜஸ்ட் பண்றது? அவன் பாட்டுக்கு பால் இருக்கு பழம் இருக்குன்னு கூழ் கூழ் வித்துட்டு இருக்கான். இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? இப்ப நாம் தமிழர் கட்சி கூட தான் தனியா 15 வருஷமா கஷ்டப்பட்டு இருக்காங்க. அது வந்து ஒப்புக்கு சித்தப்பா இருமா, அது வந்து ஒப்புக்கு சித்தப்பா உப்பு போட்டு நக்கப்பான்ற மாதிரி அவரு. நான் தமிழ் அவர் வந்து வேலைக்கு ஆக மாட்டாரு அவரு. அண்ணே உடனே தானே கலர் கலரா ஜிகனா அடிச்சு பேசுற அண்ணாமலை ஒரு ரகம்னா இந்த ஆளு ஒரு ரகம், அவ்வளவுதான். நீங்க சீமானை ஆதரிக்கிறதும் ஒண்ணுதான், மறைமுகமா பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதும் ஒண்ணுதான். யாராவது மேல அதிகாரி ஊமத்துல கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. நீ ஒண்ணுதான் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அந்த சாக்கடை பெருச்சாளி வெளியே வந்துருச்சு. அது பாட்டுக்கு ஏமாத்தி குழாய் குழாயா ஓடிட்டு நான் இல்ல இப்படி போய் தமிழ் தேசியம் இப்படி போய் அந்த தேசியம் புடுங்கிட்டு இருந்த புடுங்கி இன்னைக்கு வெளியே வந்துட்டான். ஆமாடா நான் RSS ஆள் தான்டா அப்படின்ட்டான். ஏன் எல்லாரும் அழுகுறாங்க? சாப்பாடு ரொம்ப காரமோ? காரம் இல்ல சார், அடுத்த நடக்க போற கோரம். அந்த நாய் எப்படின்னா, இப்ப நீங்க ஒரு நாய் வளர்த்துறீங்க, நான் ஒரு நாய் வளர்த்துறேன். என்னை நீங்க அடிக்க வந்து என் நாய் உங்களுக்கு தான் கிடைக்கணும். ஆனா நீங்க பிஸ்கட் பண்ணி என்னவே கிடைக்கும். இந்த நாய் எப்படின்னா அந்த மாதிரி ஒரு நாய். நாங்கள் தற்குறி கூட்டம் அல்ல, தத்துவ கூட்டம். சாத்தூர் சமஸ்தானா? அடடே அரைக்காப்பட்டி ஜமீன்தாரு. ஆவாவோ சேக்கு வாங்க. அந்த மாதிரி ஒரு நாய். RSS எலும்பு போட்டுச்சுன்னா ஒரு வாரத்துக்கு நம்மளை கிடைக்கும். நம்ம எலும்பு போட்டோம்னா ஒரு வாரத்துக்கு RSS கிடைக்கும். நாயிலே இப்படி ஒரு நாய் நீங்க பாத்துக்க முடியாது உலகத்துல. என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. விபத்துல அஜித் பவார் இறந்துட்டார். உங்களுடைய கூட்டணி கட்சி உடனடியாக வேற ஒருத்தர் துணை முதலமைச்சரை பதவியேற்றார். யாருன்னு சொல்ல முடியுமா? தண்ணி குடி தண்ணி குடி. திமுக பத்தி பேசினா அப்படிதான் தண்ணி குடிக்க வேண்டியிருக்கும். நீதான் குமாரி பேபியா? அடுத்த தடவை நீ இந்த வீட்டுக்குள்ள வந்த உன் தலையில தீய வச்சிருவேன். தம்பி வந்து நம்ம டிவிகே தம்பி ஒரு விஷயம் சொன்னார். திமுக காரர்களால் பாலியல் குற்றங்கள் 2-3 பேரை சொன்னார். நான் வருந்துறேன் தம்பி, நான் வெட்கப்படுறேன். மனித ஜென்மமாக இருந்தால் பெண்களுக்கு எதிரான குழந்தைகளுக்கு எதிரான எந்த பாலியல் குற்றத்தை எவன் செய்தாலும் அவன் மனித பிறவியற்றவன், மனிதத்தன்மையற்றவன். ஆனாலும் அவர் சொன்ன புள்ளி விவரங்களுக்காக ஒரு செய்தி சொல்லுகிறேன். தாவேகாவினுடைய மதுரை மாவட்ட செயலாளர் தங்கபாண்டியன் பதவி வேண்டுமென்றால் என்னோடு படுக்கை பகிர் என்று சொல்லி உங்க தாவேகா நிர்வாகி கம்ப்ளைண்ட் கொடுத்த வழக்கு இருக்கு. உள்ளுக்குள்ள உறுத்தல பொறம்போ அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி.
தென்காசியினுடைய நகர செயலாளர் ஆமீன் போக்சோ வழக்குல உள்ள போயிருக்காரு. விடு மச்சான், உனக்கு நேரமே சரியில்லடா. தாவேகாவினுடைய தர்மபுரி நகர செயலாளர் சுதாகர் 3 வயசு குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்துட்டு ஜெயில இருக்கார். நான் கேக்குறேன், துணை முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சரா இருந்தார்ல, விளையாட்டு போட்டிகள்ல ஆண்கள் கபடி போட்டியில் ஜெயிச்சா 10,000 பரிசு, பெண்கள் ஜெயிச்சா வெறும் 5,000 பரிசு இருந்தது. ஏன் ஆண்களுக்கு மட்டும் பரிசு தொகை அதிகம், பெண்களுக்கு கம்மி? ஆணும் பெண்ணும் சமம். ஆண்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பிளேஸ்க்கு 10,000, பெண்ணுக்கு கொடுக்கணும். மாற்றிய மனிதனின் பெயர் ஆனவ அர்ஜுனா. இது அவங்களா சொன்னாங்களா இல்ல நீங்க ஃபிட்டிங் வச்சு அடிக்கிறீங்களா? ஏன் ரஜினி, இதெல்லாம் யாராவது போய் சொல்லுவாங்களா? இந்த விஷயத்துல தான் நீங்க போய் சொல்லுவீங்க கமல் சார். பாஸ்கெட் பால் ஃபெடரேஷன் இன்னைக்கு மாறி இருக்கு. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு விளையாட போகணும்னா பயணம் செய்வதற்கு பயணச்சீட்டு வாங்குறதுக்கு இல்லாம காசு இல்லாம கஷ்டப்பட்டாங்க. இன்னைக்கு என்னுடைய கண்மணிகள் விமானங்களில் என்னுடைய வீராங்கனைகள் பறந்து கொண்டிருக்கிறாங்கன்னா விளையாட்டுத்துறையை சீர்படுத்திய சிற்பியின் பெயர் ஆனவ அர்ஜுனா. இன்னைக்கு விளையாட்டுத்துறை வளர்ந்து நிக்குது. விளையாட்டுத்துறையை சீர்படுத்திய சிற்பியின் பெயர் ஆனவ அர்ஜுனா. இன்னைக்கு விளையாட்டுத்துறை வளர்ந்து நிக்குது. மோத்தா உன்னை பெற்றாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டாங்க. வைத்தறிச்சலான ஒரு விஷயமா இருந்தது. வைத்தறிச்சலான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வீடியோ படம் எடுக்கிறதுக்காக கூட்டத்தை கூட்டி இவர் அந்த லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்மிங் பர்பஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. வந்து சொல்லும் போது கூட எனக்கு டவுட்டே வரல. ஆனா சமாளிக்கிற நீ ஒன்னு கேவலமா பண்ண பத்தியா, அங்கதான் கன்ஃபார்ம் பண்ண நீ தான் பண்றேன்னு. இந்த ஃபில்மிங் பர்பஸ்க்கு எடுத்தது அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு எல்லாரும் சே இவ்வளவு கேவலமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது முட்டு கொடுக்கறதுன்னு ஒன்று சொல்லுவாங்க. ராஜ்மோகன் ஒரு கமெண்ட் ஒன்று இருக்காப்ல, நாங்க வீடியோ எல்லாம் எடுக்கல, சினிமாவுக்காக ஒத்திகைக்கு எடுக்கப்பட்டது அப்படின்னு இருக்காரு. சார் எங்க இருக்கீங்க? என்ன ஹீரோ சார், கும்பு ஹாஸ்டல் மாதிரி சவுண்ட் எல்லாம் கொடுத்துட்டு குஞ்சு பொறிச்ச கோழி மாதிரி ஆயிட்டீங்க. வாடி வா. ஒத்திகைக்கு எடுக்கிறீங்களா? ஒத்திகைக்கு எடுக்கிறதுக்கு நீங்க என்ன வெற்றி மாறனா? கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? ஆனா லைவா இருக்கிற கூட்டத்தை வச்சு எப்படி ஒத்திகை எடுப்பீங்க? ஒத்திகை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ரிஹர்சல் எப்படி பார்க்கணும்னு தெரியுமா? ரிஹர்சல்ங்கிறது ஆர்டிஸ்ட வச்சு பார்க்கறது. சோலி முடிச்சு. வெட்ட வெளியில பொது ஏரியால வந்து ரிஹர்சல் பார்ப்பாங்களா? பப்ளிக் கிட்ட அதுக்கு பர்மிஷன் வாங்குனீங்களா ரிஹர்சல் பார்க்கறோம்னு? நீ ஒரு கேனையன் தெரியும் சௌத்ரி, ஆனா கேனத் குருதின்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ராஜ்மோகனுக்கு ஒரு சராசரி அறிவு நிறைய இருக்குன்னு நினைச்சேன். ஆனா இது பேசினதுக்கு அப்புறம் சுத்தமா ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது தெரியுது. இப்ப நாங்க அவர் பரம்பூர்ல வின் பண்ணிட்டாருன்னு வச்சுங்க, அவர் எங்க போய் வாங்குறாங்க? ஆனா இங்க லோக்கல்ல யாரு நிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம். தொடர்புல இல்ல, அவர் யாரு கூட தொடர்புல இருக்காருன்னு நமக்கு தெரியல. இந்த வாட்டி தளபதி தான். அட உண்மை இல்லப்பா, நான் தளபதியை சொன்னேன். அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. நான் என் வாழ்க்கையில வாங்குற ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு குத்தும் என் வாயால நானே வாங்கிக்கிறதுடா. இது வரைக்கும் இந்த எந்தெந்த கட்சிகள் ஆண்ட கட்சியும் சரி ஆளக்கூடிய கட்சியும் சரி எதுவும் செய்யலன்றதை எப்படி நம்மளால சொல்ல முடியும்? அண்ட் வரக்கூடிய கட்சி எப்படி இதை செய்வாங்க நம்புறீங்க? செய்யலன்னு சொல்ல முடியாது. எப்படின்னா செய்யறாங்க, ஆனா எதுவும் இன்னும் வளர்ச்சி எதுவும் இல்லாம இருக்கு, அப்படியே தான் இருக்கு அப்படின்னு சொல்றேன். இல்ல, உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கறது தான் ஒரு மெயின் கேள்வி. அதை மட்டும் நீங்க சொல்லுங்க. இப்போ எஜுகேஷன் இன்னும் வந்து வளராம இருக்கு, அந்த மாதிரி சொல்றேன். எஜுகேஷன் அது மாதிரி தமிழ்நாட்டுல இன்னும் எஜுகேஷன் வளரல, சேஃப்டி இல்லைன்னு சொல்றீங்களா? இந்திய அளவுல தமிழ்நாடுடைய கல்வி தரம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இதுக்குதான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்கடா, அறுத்துக்கிட்ட முண்டங்கடா. இல்ல ஏழை இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பயிலுலா, செத்த பயிலுலா, மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். மச்சான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க, நீ எப்படி இருக்க? அதான் இருக்கேன், பார்த்து தானே இருக்கேன். வீட்டுல எப்படி இருக்க? வேலைக்கும் போறதில்ல, வீட்டுக்கும் வரதில்ல, டிவிக்கு இப்ப அப்படிதான் சுத்திட்டு இருக்காரு. கேட்டா விஜய் தான் மாசம் சொல்றாரு. அடுத்த என்ன தோணும், டிவிக்கேன்னாரு. திடீர்னு அரசியல்ல குதிக்க போறேன்னாரு.
எப்படியும் உருப்புற மாதிரி தெரியல. எல்லாரும் சொன்னாங்க விஜய் ரசிகன் கட்டி கொடுக்காதீங்கன்னு. இப்ப பாரு இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் தெருக்கூடின்னு திட்டுறாங்க. இந்த கரூர் சம்பந்தத்துக்கு அப்புறமும் இப்படிதான் தரா. என்ன பாரு, கல்யாணத்துக்கு வந்தவங்க கிட்ட போய் தாவேக்கான்னு பேசிட்டு இருக்கேன். சாரி மச்சான். நாம் தமிழர் கட்சி சீமானோட இத்தனை வருஷமா நீங்க பயணிக்கிறீங்க, அவரோட மறக்க முடியாத சம்பவம் ஏதாவது இருக்கா? சீமான் அண்ணன் கூட பயணிக்கிறதுல ஒவ்வொரு தருணமே மறக்க முடியாத சம்பவமாத்தே இருக்கும். அதுலயும் மிகப்பெரிய ஒரு சம்பவம் சொன்னா, அப்ப நானும் சீமான் அண்ணனும் ஒரே பள்ளிக்கூடத்துல படிச்சோம். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில. சீமான் அண்ணன் 12வது படிச்சிருந்தாரு, நான் 8வது படிச்சுட்டு இருந்தேன். அப்ப 2 பேரும் பள்ளிக்கூடம் போறப்ப ரெண்டு மலையை கடந்து ஏறி இறங்கி போனோம். காவிரி ஆறு ஓடும். காவிரி ஆற்றுல 2 பேரும் போவோம். அப்ப ஓரமாவே போவோம். அப்ப ஒரு நாள் 2 பேரும் போய்கிட்டு இருக்கப்ப திடீர்னு ஒரு முதல்ல டக்குன்னு வந்துருச்சு. எனக்கு என்ன செய்யணும் தெரியல, டபக்குன்னு என்ன முழுங்கிருச்சு. முழுங்கி நான் உள்ள வயத்துக்குள்ள போயிட்டேன். ஃபுல்லா இருட்டு. உடனே என்ன செய்யணும் தெரியல, உடனே சீமான் அண்ணே அண்ணே அண்ணன் கத்துறேன். உடனே சீமான் அண்ணன் உள்ள டபக்குன்னு பாஞ்சு உள்ள வந்துட்டாரு. வந்தோடனே எனக்கு உயிரே வந்துச்சு. சீமான் அண்ணன் வந்தோடனே உள்ள டியூப் லைட் எறிகிற மாதிரி எனக்கு வெளிச்சம் வந்துருச்சு. ஆக நம்ம பொழைச்சிக்கிறோம்டா அப்படின்னு நம்பிக்கை வந்துச்சு. உடனே சீமான் அண்ணன் என்ன சொன்னாரு, எங்க அந்த சவுண்டரி பாக்ஸ் அப்படின்னு கேட்டாரு. சவுண்டரி பாக்ஸ் இந்த இருக்கு சவுண்டரி பாக்ஸ் எடுத்து கொடுத்தேன். உடனே அந்த சவுண்டரி பாக்ஸ் எடுத்து அதில் காம்போஸ் இருக்கு பாத்தீங்களா, காம்போஸ் வாங்கி அப்படியே முதலையோட நுரையீரல அறுத்தாரு. அடுத்த முதல்ல செத்துருச்சு. அப்புறம் குடலை பூரா அறுத்துட்டு பௌத்த ஒரு கிழிச்சிட்டாரு. கிழிச்சிட்டு அவர் வெளியே போயிட்டு என்னையும் கையை பிடிச்சிட்டு வெளியே கூட்டு வந்து அவன் நீச்சல் அடிச்சுக்கிட்டே போனா, நான் முதுகுல ஏறிக்கிட்டே நீச்சல் அடிச்சு காவிரி கரையை கடந்து என்னை உயிரை காப்பாத்தினாரு. அந்த சம்பவத்தை உண்மையிலேயும் மறக்கவே முடியாது. உண்மையிலேயும் அதெல்லாம் யோசித்தாரு பாருங்க. சாமுண்ட்ரி பாக்ஸ் நான் எடுத்துட்டு வரேன், இன்னைக்கு எனக்கு கணக்கு பரிசு இருக்கு, சாமுண்ட்ரி பாக்ஸ் கண்டிப்பா எடுத்துட்டு வருவேன் சீமான் தெரிஞ்சிருக்கு. அந்த நொடி மட்டும் அவருக்கு ஞாபகம் வரலன்னு வச்சுங்க, முதல்ல வயிற்றுக்குள்ள நான் போய் செத்துருப்பேன். நல்லவேளை சீமான் அண்ணன் வந்து காப்பாத்தினாரு என்னைய. இந்த சம்பவம் என் வாழ்நாளில் மறக்க முடியாத சம்பவம். தமிழை போற்றி. ஜெகராஜ் மற்றும் பெனிக்ஸின் இன்னுயிருக்கு எந்த நிவாரணமும் ஈடு இல்லை. எனினும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் உள்ள 3 பெண் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு உறுதுணையாக நிற்க திமுக சார்பில் 25 லட்சம் ரூபாய் நிவாரணமாக அளித்துள்ளோம். இந்த வழக்கின் விசாரணையை வேகமாகவும் தீவிரமாகவும் நேர்த்தியாகவும் நடத்தி பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நீதி கிடைக்க சட்ட ரீதியாகவும் திமுக துணை நிற்கும்.